மணிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க, 9:40க்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, தம்பி சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்டேன், தம்பி நல்லா இருக்கான்னு சொன்னேன். எனக்கு 10 மணிக்கு டியூட்டி மேலே 12 மணி நான் இறங்கிடுவேன், நான் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போ வீடியோ காலும் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலே வரல. 12 மணிக்கெலாம் அவங்க இறந்துருக்காங்க. அந்த நியூஸும் எங்களுக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, பட்னம் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. இதை மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் வந்தது. இதை மாதிரி வந்து, நீங்கள் ரமணியா, உங்கள் பொண்ணு செவ்வந்தியா, பிரேம்குமார் உங்கள் மருமவனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் என்னன்னா, உங்கள் பொண்ணு கன்சீவாக இருக்கா, என் புருஷன் வந்து அங்கே உயிர் போகுதுன்னா அது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால என்ன பண்ணியிருக்காருன்னா, என் பொண்ணாடி மாசமா இருக்கா, அவள்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கிட்ட சொல்லாதீங்க, வேற யார்ட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. மயக்கடிச்சு விழுந்து அதுக்கப்புறம் 2 டைம் பிளட்டா வாமிட் எடுத்திருக்காங்க. என் புருஷன் அப்படி வச்சு பாரு. நாங்க ஜம்முல 47வது பெட்டாலியன்ல தான் நாங்க இருந்தோம். அங்க இருந்து கன்சீவா இருந்ததுனால என்ன விட்டுட்டு போனாங்க. இல்லாடி நான் வந்திருக்கவே மாட்டேன். என் செல்லத்தை விட்டு நான் வந்திருக்கவே மாட்டேன். என் தங்கத்தை விட்டு நான் வந்திருக்கவே மாட்டேன். கன்சீவா இருந்ததுனால இருந்து விட்டுட்டு போனாங்க. நான் 5 மாசத்துல அங்க போயிடுவேன் தான் நான் இருந்தேன். நேத்து பார்த்தா இப்படி ஒரு நியூஸ் எனக்கு வருது. செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:40க்கு அங்க பட்னம் ஸ்டேஷன்ல இருந்து வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா என் குடும்பம் எல்லாமே என்கிட்ட மறைச்சிட்டாங்க, யாருமே சொல்லவே இல்லை. எல்லாரும் மறைச்சிட்டு சொந்த பந்தம், என் அக்கா, தங்கச்சி, மாமா எல்லாரும் வராங்க. ஆனா ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணோன்னா எங்க அக்கா வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி, மாமா சீக்கிரம் வாங்க மாமா, என்னென்னமோ சொல்றாங்க மாமா, சத்த வாங்க மாமா, எனக்கு படப்படன்னு இருக்கு அப்படின்னு எங்க மாமா உடனே வந்து நின்னாரு அந்த இடத்துல. உடனே வந்து இல்ல அவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. யதார்த்தமா நான் உட்காந்துருக்குள்ள, ஒண்ணும் இல்ல, உடம்பு நல்லா இருக்கு, நல்லா வந்துருவாங்க எல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நான் செல் எடுத்து பார்த்தேன். நாங்க வந்து போன வருஷத்துக்கு வருஷம் லடாக்ல இருந்தோம், 5th பெட்டாலியன்ல. அங்க உள்ள அண்ணன்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறத எனக்கு தெரியுமே. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என் வீட்டுக்கார் வந்து நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காது. அது வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், வேற ஒண்ணு என்னால சொல்ல முடியாது. என் புள்ள வர, இவன் தான் என் பையன். எனக்கு என் பிள்ளை எனக்கு